5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட்னாலே மசாஜ் தெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எல்லார் மைண்ட்லேயும் இருக்கு. இன்கேஸ் இந்த பேஷண்ட் சர்ஜரி பண்ணாதான் சரியாகும் அப்படின்னா we never touch the patient. We send them to the orthopedic. பெயின் குறைஞ்சிட்டா அவங்க சரியாயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் அந்த பெயின் வரும். போனாலே கரண்ட் வைப்பாங்க, போனாலே ஹாட் பேக் கொடுப்பாங்க அப்படின்றது கிடையாது. ப்ராப்பராக ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக கொடுக்க தான் பிரெயின் ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் ரீச் ஆகிட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக கிடைக்கும். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா வயசானவங்களுக்கு மட்டும்தான் அது, இல்லை கை கால் போயிடுச்சு அப்படின்னா அதை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ளே எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் யங்ஸ்டர்ஸில் இருந்து சின்ன பசங்க வரைக்குமே இந்த ஃபிசியோதெரப்பி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் பிரதீபா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொன்ன மாதிரி ஃபிசியோதெரப்பினாலே வயசானவங்களுக்கானது தான் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஏன்னா வீட்டில் ஃபேமிலியில் யாருக்காவது கை வரலை, கால் வரலை, பேக் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் ஃபிசியோதெரப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரெகுலராக நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபிசியோதெரப்பி பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு யோசிச்சது கிடையாது. இதை தாண்டி எல்லோருக்குமே எந்த அளவுக்கு ஃபிசியோதெரப்பி தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, முதுகு வலி, கை வலி, கால் வலி இருக்கவங்க தான் ஃபிசியோதெரப்பி போகணும் அப்படின்றது. அதையும் தாண்டி நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன்ஸே நிறைய இருக்குது ஃபிசியோதெரப்பி. அதுவே நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. பார்த்தோன்னா ஆர்த்தோலன்னு நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, நியூரோ இருக்குது, கார்டியோதொராசிக் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ், அதுவும் கோவிட் அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு தெரப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டியோதொராசிக் ஃபிசியோதெரப்பி தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நிறைய பேரை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அது மாதிரி விமன்ஸ் ஹெல்த்துக்கும் தனியாக ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. பீடியாட்ரிக்ஸ் குழந்தைங்களுக்குமே இப்போது ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு வர குழந்தைங்களாம் வந்து சின்ன வயசில் நம்ம ட்ரீட் பண்ணி மேனேஜ் பண்ணி நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து அவங்கள வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதும் ஃபிசியோதெரப்பியில் இருக்குது. ஸோ ஜீரியாட்ரிக்ஸ், அதாவது ஓல்டேஜ் பீப்புளுக்கு என்ன மாதிரி தெரப்பீஸ் கொடுக்கணும், அவங்க ஏஜில் அவங்க எப்படின்னு அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கணுன்றதுக்கும் ஃபிசியோதெரப்பி இருக்குது. அதுமாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஏன் சொல்கிறோன்னா அவங்களோட ரெக்கவரியே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு ஸ்பெஷலைஸ்டாக ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் ஃபிசியோதெரப்பியில் இருக்குது. அண்ட் ஃப்ரம் பர்த் டு டில் அவர் எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு மஸ்ட், லைஃப் ஸ்டைல்லே ஒரு மஸ்ட்ன்ற மாதிரி ஆகிடுச்சுப்போம். ஓகே மேம், நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது ஃபிசியோதெரப்பியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. பட் ஜென்ரலாக பார்க்குறப்ப என்ன சொல்லணும்னா ஃபிசியோதெரப்பினா என்ன, கிட்டத்தட்ட மசாஜ் பண்ணுற மாதிரி அவ்வளோதானே அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறாங்க. ஸோ பாடியை நமக்கு ப்ரெஸ் பண்ணி இந்த மசாஜ் டைப் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, எந்தெந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம்? ஃபிசியோதெரபிஸ்ட்னாலே மசாஜ் தெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எல்லார் மைண்ட்லேயும் இருக்குது. மசாஜ் வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக் தான். மசாஜ் நம்ம எப்படி பார்ப்போம்னா மசிலை வந்து நம்ம எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறோன்றது தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுலேயே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுப்போம் நம்ம. ஸோ அதுலேயே ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. மயோஃபேஷியல் ரிலீஸ் சொல்லுவோம், ட்ரிகர் ரிலீஸ் சொல்லுவோம். ஈச் அண்ட் எவ்ரி தெரபிஸ்ட் அவங்களோட கம்ஃபர்ட்டும் சரி, பேஷண்ட்டோட கம்ஃபர்ட்டும் சரி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி மேனுவலாக ரிலீஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து பேசிக்காக மயோஃபேஷியல் ரிலீஸ் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுப்பேன். எனக்கு அதுதான் வந்து எஃபெக்டிவாக, நான் ஒரு 23 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது என் பேஷண்ட்ஸ் கிட்ட. ஃபியூ தெரபிஸ்ட்க்கு வந்து ட்ரிகர் ரிலீஸ் எஃபெக்டிவாக இருக்குது. ட்ரிகர் ரிலீஸ்னால் அது வேரியஸ் டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது மேம். அந்த நோட்ஸ் ஃபார்மேஷன் ஆகும் இல்லையா, நம்ம மசில்ஸில் லாக் ஆகிடுச்சு சொல்லுவாங்களே மசிலில், எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ஏதோ மூவ் ஆகுற மாதிரி இருக்குது நோடு அப்படின்னு சொல்லி வருவாங்க பேஷண்ட். ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த டெக்னிக் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் யூஸ் பண்ணுறது ரெகுலராக மயோஃபேஷியல் ரிலீஸ்னால் என்னன்னு பார்த்தோம்னா, மயோனா மசில், ஃபேஷியனா மசிலோட கவரிங். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து டோட்டலாக அந்த மசில் ப்ராப்ளம்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியும். ஸோ ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் மசாஜ். ஸோ மசாஜ் தெரபிஸ்ட் அப்படின்றத மறந்துட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்னால் என்ன நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்.
கண்டிப்பா மேம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச பேச நிறைய தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது என்னால் டேரெக்டாக போய் பார்க்க முடியாது. நான் ஒரு டாக்டரை பார்த்து அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நான் போகிறேன். அதே மாதிரி இல்லைன்னா நான் டேப்லெட்ஸ் வாங்கி போட்டனாலே எனக்கு சரியாயிட போகுது அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு பாடி பெயின் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நான் டேரெக்டாக போய் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்கலாமா, இல்லை டாக்டர் மூலியமாக வர்றது தான் கரெக்டாக இருக்குமா? ஃபஸ்ட்டு இனிஷியலி ஆரம்பத்துலேருந்தே வந்து எப்படி நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டோன்னா நம்ம வந்து ஆர்த்தோ கிட்ட போயிட்டு அப்புறம் ஃபிசியோதெரப்பி கிட்ட போகிற மாதிரி தான் எல்லாருமே இந்தியன் வைஸ் ப்ராக்டிஸ் ஆகிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ராக்டிஷனர்ஸும் தான், ஃபிசியோதெரபிஸ்ட்டும் இண்டிவிஜுவல் practitioners தான். They can also practice on them. They have all the rights to assess the patient and diagnose the patient, and then we can move further for the treatment. So in case we need any ortho opinion, we can send the patient to the orthopedician. ஸோ இன்கேஸ் நம்ம அவங்களுக்கு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் நியூராலஜிஸ்ட்டை சென்ட் பண்ணலாம். ஸோ தே வில் பி கைடிங் தெம் வித் வாட் த ப்ரோட்டோகால் ஷுட் பி டேக்கன். இஃப் இன்கேஸ் இந்த பேஷண்ட் சர்ஜரி பண்ணாதான் சரியாகும் அப்படின்னா we never touch the patient. We send them to the orthopedist. இல்லை பெயின் நான் குறைச்சி தரேன், உங்களுக்கு ப்ராப்ளமே சரி பண்ணி தரேன், அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது எப்போவுமே. இஃப் திஸ் பேஷண்ட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் பை த தெரபிஸ்ட்னா மட்டும்தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஆர் எல்ஸ் தே வில் பி சென்டிங் டு த ஸ்பெசிஃபிக் orthopedician or neurologist. ஓகே மேம். நீங்கள் சொன்ன மாதிரி பெயின் ரிலீஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி நான் போனேன்னா அது ஒரு டெம்பரவரியாக தான் இருக்கும். அவங்க பண்ணி விட்டும் போதோ இல்லை அந்த ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அந்த பெயின் வந்துடும் அப்படின்ற மென்டாலிட்டி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபிசியோதெரப்பி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிக்கும்போது அந்த பெயின் கன்ஃபார்மாக நம்மளை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை கண்டினியூஸாக இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு வழியாக இருக்கும்? இப்போ நம்ம மைண்ட் செட் என்ன தெரியுமா, இப்போ ஒரு மசில் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்னோடய பேக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேக் பெயின் இருக்கும்போது தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ பெயின் கம்மியாக இருக்கும்போது என்னால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும், நான் ஹாட் வாட்டர் அப்ளை பண்ணிப்பேன், ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிப்பேன், இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் பேஷண்ட் வந்து வரமாட்டாங்க, தெரபிஸ்ட்கிட்டையும் சரி டாக்டர்கிட்டையும் சரி போகிறது கிடையாது. அவங்க ஃபிசியோவும் பார்க்க போகிறதில்ல, ஆர்த்தோபெடிஷனையும் பார்க்க போகிறதில்ல, வேறு எந்த ஜென்ரல் ஃபிசிஷியனையும் பார்க்க போகிறதில்ல. அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிவிட்டு மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் பெயின் குறைஞ்சிட்டா அவங்க சரியாயிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் அந்த பெயின் வரும். ஸோ அட் தட் டைம் தே வில் ரியலைஸ் என்னோடய ப்ராப்ளம் இன்னும் சரியாகலை, நான் அப்போதைக்கு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணி ஹாட் வாட்டர் அப்ளை பண்ணி சரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பெயின்னு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு இல்லை, பெயின் போயிட்டதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா பேக் பெயின்னு, ஸோ நம்ம பேக்கோட சுற்றி ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் என்ன இன்வால்மெண்ட், எந்த மசில் அஃபெக்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட்டை அப்ரோச் பண்ணோன்னா அவங்க அசஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த மசில்னு ஐடென்டிஃபை பண்ணி, இப்போ அந்த மசில் வீக்காக இருக்கும், ஸோ அந்த மசிலை வந்து பெயின் ரிலீஃப் பண்ணிடுறோம். மசில் வீக்காக இருக்கோ டைட்டாக இருக்கோ, ஸோ பெயின் ரிலீஃப் பண்ணிவிட்டு அதோடு முடியறது கிடையாது. ஸோ இப்போ ஒரு டேப்லெட் நம்ம எடுக்கிறோன்னாலும் அது ஒரு 10-15 டேஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இப்போது வந்து பெயின் ரிலீஃப் ஆகிட்டால் ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னு கிடையாது. ஒரு 5 டேஸ் நம்ம வந்து இப்போது எலக்ட்ரோ தெரப்பி கொடுக்குறோம், மயோஃபேஷியல் ரிலீஸ் கொடுக்குறோம், ஹாட் அண்ட் கோல்ட் பேக் கொடுக்குறோம், ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ மசில் டைட்டாக இருந்தால் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் மசில் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் அசஸ் பண்ணால் தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வரும். போனாலே கரண்ட் வைப்பாங்க, போனாலே ஹாட் பேக் கொடுப்பாங்க அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வேரியஸ் ப்ராப்ளம்ஸ்லேயே வருவாங்க. பேக் பெயின்கே நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். பேக் பெயினில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, மசில் ப்ராப்ளமா, நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமா, இல்லை ஜாயிண்டில் ப்ராப்ளமா, ஸ்பைனில் இருக்க ஜாயின்ஸில் ப்ராப்ளமா, அதெல்லாம் பார்த்து அசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும். ஸோ நம்ம பெயின் குறைஞ்ச உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மசில் இப்போ வீக்காக இருக்குது, அந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை ஸ்டெபிளைஸ் பண்ணால் தான் நம்மளோட மசில் ப்ராப்பர் பொசிஷன்லேயும் இருக்கும், ப்ராப்பர் ஸ்ட்ரென்த்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபுல் ரெக்கவரி நம்ம அந்த மசிலுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ பெயின் சரியானே எக்ஸசைஸ் பண்ணலன்னா மறுபடியும் நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஃபுல் ப்ரோட்டோகால் சொல்கிறாங்கன்னா அந்த அட்வைஸ் நம்ம ஏற்றுட்டு நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப அந்த பெயின் வராது. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்லாம் முடிச்சிட்ட பிறகும் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன விஷயம்? அதுதான் மேம், எக்ஸசைஸ் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். வி ஆல்சோ வில் பி கைடிங் தெம் ஃபார் எக்ஸசைசஸ் அண்ட் வில் டீச் தெம் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ். நீங்கள் 1 வீக் இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்க, மறுபடியும் உங்கள் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு நம்ம அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் டீச் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டெபிலைசேஷன் எக்ஸசைஸும் டீச் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு மசிலை ஸ்ட்ரென்த்
ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மொபிலிட்டி கொண்டு வரணும். மொபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கலாம். ஸோ அடுத்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் போடலாம், ஸ்டெபிலைசேஷன் எக்ஸசைஸ் போடலாம். ஸோ அப்போ தான் ஒரு மசிலோட ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது மசில் ப்ராப்ளம்ன்றது பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த மாதிரி நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ அவங்களோட ஃபுல் கம்ப்ளீட் ரெக்கவரி, இப்போ எனக்கு வந்து கை மூவ் பண்ணவே முடியல, கை தூக்கவே முடியல, ஸோ அந்த ஃபுல் ரெக்கவரி கொடுக்குற வரைக்கும் ஃபிசியோதெரபிஸ்டோட ஹெல்ப் தேவை. இல்லை நானே வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன்னா they'll end up with இம்ப்ராப்பர் எக்ஸசைசஸ். ஸோ அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க. ஸோ நடந்தாலே போதும், அதுவே எக்ஸசைஸ் தானே. ஸோ அந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸ். நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ப்ராப்பராக ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக கொடுக்க தான் பிரெயின் ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் ரீச் ஆகிட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக கிடைக்கும். ஸோ இதை ரிப்பீட்டடாக நம்ம கொடுக்க தான் வந்து அவங்களுக்கு மூமெண்ட்ஸுமே ரீகெயின் ஆகும். ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட். இப்போ பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட், ஒரு பார்க்கின்சன் பேஷண்ட்லாம் நான் வந்து 7-8 இயர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க பார்க்கின்சன்ஸ் தெரிஞ்சதுலேருந்து அவங்க ஃபிசியோதெரப்பி எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். ஸோ அவருக்கு தெரியுது, அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக ரெகுலராக ஃபிசியோதெரப்பி பண்ணால் தான் டே டு டே ஆக்டிவிட்டியில் 1 hour ஃபிசியோதெரப்பிக்காக ஒதுக்கிடுவாங்க. ஸோ டில் இஸ் டெத் ஐ வாஸ் இஸ் ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வேணும். ஸோ அப்போ தான் அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நல்லா பண்ண முடியும். 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.